தமிழ்நாட்டில் 4700 கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளை நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் இடி ஒரு விசாரணை நடத்தியது. இந்த விசாரணை எதிர்த்து நீ உச்சநீதிமன்றம் போற. தமிழ்நாட்டிலே டாஸ்மார்க்கில் அந்த டாஸ்மார்க்குடைய போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்ல 1000 கோடி ஊழல் என்று இடி கண்டுபிடிச்சு அதுக்கு விசாரணை நடத்தினாங்க. இதை எதிர்த்து நீ எங்க ஓடுற? உச்சநீதிமன்றம் ஓடுற. ஆனால் அப்படிப்பட்ட உச்சநீதிமன்றம் 1316 நாள் முன்னோடி தீர்ப்பு வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொடு என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்து இவ்வளவு காலமா ஏன் அமைதியா இருக்கிற? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க மறுக்கிற? ஏன் இந்த பிள்ளைங்களை படிக்க கூடாதா? இன்னும் கூலியா இருக்கணுமா? இன்னும் கூலியா வேலை செய்யணுமா? என்னையா காரணம் சொல்லு. மக்கள் ஓட்டு தான் வேணும், இந்த பிள்ளைங்க படிக்க கூடாது. எவ்வளவு மோசடி, எவ்வளவு மோசடி! எல்லாம் இந்த சமுதாயம் மன்னிக்காது, மன்னிக்கவும் முடியாது. எவ்வளவு பெரிய சமூக அநீதி, சமூக நீதி துரோகி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, அப்பதான் தமிழ்நாட்டில் அனைத்து சாதிகளுக்கும் சமூக நீதி கிடைக்கும் என்று எவ்வளவு காலமாக நாங்க கத்திட்டு இருக்கிறோம். எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம், கருத்தரங்கம் எவ்வளவு பண்ணிருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்புனா ஒரு சாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதியின் பிரச்சனை. தமிழ்நாட்டின் அனைத்து சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள கணக்கெடுப்பு நடத்தும். கணக்கெடுப்பு நடத்தாயா உங்களுக்கு தெரியும் யார் யார் என்ன சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு? கணக்கெடுப்பு நடத்தாம எப்படி தெரிஞ்சுப்பீங்க நீங்க? அதாவது வலசை பறவைகள் ரஷ்யா, சைனா, ஆஸ்திரேலியால இருந்து எவ்வளவு பறவைகள் தமிழ்நாடு வருது, அதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஏன் தெருவில் எத்தனை நாய் சுத்திட்டு இருக்குன்னு கணக்கெடுப்பு வச்சிருக்கீங்க. தெருவில் எத்தனை மாடு சுத்துதுன்னு அதெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்க. எலெக்ஷன் வந்ததுன்னா எந்த வீட்டுல எவ்வளவு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்கலாம், அந்த கணக்கெல்லாம் வச்சிருக்கிறேன். இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வேலை போறதுக்கு அந்த கணக்கு மட்டும் நான் எடுக்க மாட்டேன்.